நண்பர்களே, இன்னைக்கு நான் ஒரு முக்கியமான விஷயத்த உங்ககிட்ட கொண்டு வந்திருக்கிறேன். என்னன்னா, நியூஸ் பேப்பர். தி ஹிந்து அப்படின்ற நியூஸ் பேப்பரும், தினமலர் அப்படின்ற நியூஸ் பேப்பரும் வாங்கிட்டு வந்தேன். காலைல வாக்கிங் போயிட்டு வரும்போது தான் வாங்கிட்டு வந்தேன். ஏன் வாங்கிட்டு வந்தோம்னு பார்த்தோம்னா, சட்டமன்றத்தில திரு மாண்புக்குரிய, மரியாதைக்குரிய முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் அவர்கள், "பேப்பர் படிக்கிற பழக்கம்லாம் இல்லையா?" அப்படின்னு கேட்டுட்டு உட்கார்ந்தாரு. எனக்கு அந்த பழக்கம் இருக்கு. பட் எப்பயாவது அப்படின்னு தான் நான் படிப்பேன். இனிமேல்ட்டு அத தினம்தோறும் தொடர்ந்து நியூஸ் பேப்பர் படிச்சு, அதில இருக்கக்கூடிய சில முக்கியமான செய்திகள உங்ககிட்ட கொண்டு குடுக்கலாம் அப்படின்னு நான் ஆசைப்படுறேன். அதனால வீடியோ முழுமையா பாருங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான சம்பவங்கள் தமிழ்நாட்டில நடந்திருக்கு. மெயின்ஸ்ட்ரீம் ஊடகம் கவர் பண்ணாத பல விஷயங்கள நாளிதழ்கள் கவர் பண்ணியிருக்கிறாங்க. தி ஹிந்து அப்படின்ற இந்த செய்தித்தாள்ல ஒரே ஒரு விஷயம் மட்டும் தான் தமிழ்நாடு சார்ந்து ரொம்ப முக்கியமா கவனிக்கப்பட வேண்டிய விஷயமா இருந்தது. அதிர்ச்சிகர விஷயமா இருந்தது. என்ன அப்படின்னா, செங்கல்பட்டு சிறார் சீர்திருத்த பள்ளியிலிருந்து கிட்டத்தட்ட 11 மாணவர்கள் தப்பிச்சு போயிருக்கிறாங்க. தாவேக்கா ஆட்சியில 2. இது மாதிரியான சம்பவத்துக்கு பின்னணியில யார் இருக்கான்னு பார்த்தோம்னா, பாதுகாப்பு குறைபாடு அப்படின்ற ஒரு ரீசன் தான் அங்க மிக முக்கியமான ஒரு இடத்துல உட்கார்ந்துட்டு இருக்கு. என்னன்னா, அங்க இருக்கக்கூடிய மாணவர்கள் தொடர்ச்சியா அங்க சமையல் வேலை பார்க்கக்கூடிய நபர்கள் கூட சண்டை போடுறது, அங்க இருக்கக்கூடிய வார்டன் கூட சண்டை போடுறது, அவங்கள அடிச்சுட்டு அவங்ககிட்ட சாவிய புடுங்கிட்டு தப்பிச்சு ஓடுறது. இதையும் தாண்டி தாவேக்கா ஆட்சிக்கு ஒரு 10 நாளைக்குள்ளே நான் அது முன்னாடியே நம்ம சேனல்ல வீடியோ போட்டிருப்பேன். சில மாணவர்கள் சீர்திருத்த பள்ளியில இருக்கக்கூடிய மாணவர்கள், அவங்க தங்கியிருக்க ரூமோடைய லாக் இருக்கும்ல, அதையே உடைச்சு செவரு லாக்கு செவர உடைச்சு லாக்க ஓப்பன் பண்ணி அந்த பசங்க ஓடி போயிருக்கானுங்க. போம்போது ரோட்ல வந்த சில நபர்கள் கிட்ட மிரட்டி வண்டிய புடுங்கி அவங்கள காயப்படுத்திட்டு அந்த வண்டிய எடுத்துட்டு தப்பிச்சு போயிருக்கிறாங்க. இப்ப தப்பித்து போன மாணவர்கள கண்டுபிடிக்கக்கூடிய இடத்துல காவல்துறை ஈடுபட்டிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் இந்த பணியில ஈடுபட்டிருக்கிறாங்க. இது ரொம்ப ஆபத்தான ஒரு சம்பவம். ஏன்னா, இது தாவேக்கா ஆட்சியில இந்த 100 நாள்ல 2 சம்பவம் நடந்திருக்கு அப்டின்னா, இது மிகப்பெரிய ஆபத்தான ஒரு விஷயம் தான். உங்களால சீர்திருத்த பள்ளியில இருக்கக்கூடிய மாணவர்களுடைய பாதுகாப்ப உறுதி செய்ய முடியல. அவங்கள பாதுகாக்கக்கூடிய காவலர்களுடைய பாதுகாப்ப உங்களால உறுதி செய்ய முடியலன்னா, அப்புறம் இது என்ன ஆட்சி அப்டின்ற ஒரு கேள்வி வருதுல்ல. இது என்ன ஆட்சி? எதுக்கு இந்த ஆட்சி? இது ரொம்ப தப்பா இருக்கு.